శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శరణు శ్రీ వైకుంఠనాయక శరణు శ్రీ పురుషోత్తమా శరణు శ్రీధర గరుడ వాహన శరణు వెంకటనాయక శరణు శ్రీ వైకుంఠనాయక శరణు శ్రీ పురుషోత్తమా శరణు శ్రీధర గరుడ వాహన శరణు వెంకటనాయక गोविंद माधव पद्मनाभ जनार्दन परम पद गोविंद माधव पद्मनाभ जनार्दन धरणिधर करिवरद वामन दैत्यहर बलिबंधन धरणिधर करिवरद वामन दैत्यहर बलिबंधना शरणु श्री वैकुंठनायक शरणु श्री पुरुषोत्तमा शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेंकटनायक शरणु श्री वैकुंठनायक शरणु श्री पुरुषोत्तमा जलजनेत्र मुकुंद केशव शंख चक्र गदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायणा जलजनेत्र मुकुंद केशव शंख चक्र गदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण आदियोगी मुनीन्द्र वंदित अखिल सुरगण पूजिता
విరించి సన్నుత వెంకటేశ నమో నమో వేద వినుత విరించి సన్నుత వెంకటేశ నమో నమో వెంకటేశ నమో నమో వెంకటేశ నమో నమో శరణు శ్రీ వైకుంఠ నాయక శరణు శ్రీ పురుషోత్తమా శరణు శ్రీధర గరుడ వాహన శరణు వెంకట నాయక శరణు 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 ಗರುಡಾದ್ರಿರೂಢ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಅಖಿಲಾಂಡ ಕೋಟಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ವಿನಾ ವೆಂಕಟೇಶಂ நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி என்று இதோ திருமலை அப்பனுக்கு நிகரான தெய்வம் இல்லை, இனிமேலும் இருக்க போறதும் இல்லை என்பதே இதழின் வாக்கு. பக்தர்களே, இதோ இன்று ஸ்ராவண பௌர்ணமி. இந்த நன்னாளிலே பகவானை தாங்கிக் கொண்டு இதோ கருடர் திருவீதி உலா வரும் காட்சியை தான் சேவித்துக் கொண்டுள்ளோம். திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிப்போம் அந்த திருமலை அப்பனை கருட வாகனத்திலே. இன்று ரக்ஷாபந்தன், அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். பக்தர்களே, இதோ அந்த பௌர்ணமி நாளன்று சேவித்துக் கொண்டுள்ளோம் திருமலை அப்பனை. ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? மகாபாரதத்தில் பாண்டவர்களின் மனைவியான திரௌபதி போர்க்களத்தில் கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட காயத்தால் வடிந்த இரத்தத்தை தடுப்பதற்காக அவரது புடவையின் ஒரு பகுதியை கிழித்து அவரின் மணிக்கட்டில் கட்டினாராம். இந்நிகழ்வு கிருஷ்ணரின் ஆழ்மனதை தொட்டதால் அவர் திரௌபதியை தனது சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அவரை எல்லா தீய சக்திகளிடமிருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாப்பதாக அவருக்கு உறுதி அளித்தாராம். அவர் அளித்த உறுதியை காப்பாற்றும் விதமாக சூதாட்டத்தில் கௌரவர்களிடம் பாண்டவர்கள் தோற்று திருதராஷ்டிராவின் நீதிமன்றத்தில் திரௌபதியை தூக்கில் எறிய முயன்ற போது அவரின் மானத்தை கிருஷ்ணர் காப்பாற்றினார். திரௌபதி கிருஷ்ணரின் கையில் புடவையை கிழித்து கட்டிய நிகழ்வே இன்று ரக்ஷாபந்தன் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ராவண பௌர்ணமி நன்னாளன்று இதோ திருமலையில் இருந்து இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது திருமலையப்பனுடைய கருட வாகனத்திலே அந்த மலையப்ப சுவாமியை சேவித்து கொண்டுள்ளோம். இதோ பூ மாலையாலும் மாலையாலும் அலங்கரித்து கொண்டு திருமலையப்பன் அந்த மாட வீதிகளிலே உலா வர போகிறார். சேவிப்போம் இரு கரம் கூப்பி. இந்த பௌர்ணமி நாளன்று கருட வாகனம் நடைபெறும் அல்லவா? பௌர்ணமி அன்று கருட பகவான் எம்பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வருவார். ஒவ்வொரு மாதமும் இந்த சிறப்பான கருட சேவை என்பது திருமலை கோயில்களில் இருந்து 4 மாட வீதிகளில் உலா வரும். அந்த எம்பெருமானுடைய கருட சேவையை சேவிக்க இருக்கிறோம். இதோ அந்த பகவானை சேவிப்பதற்காக வருகிறார் ஜீயர் சுவாமிகள், பெரிய ஜீயர் மற்றும் சின்ன ஜீயர் சுவாமிகள், அர்ச்சக்கர் சுவாமிகள் கூட வந்து அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு பகவானுடைய திருவருளை பெற உள்ளார். சேவிப்போம். திருமலை அப்பனை கருடனை வாகனமாக ஏற்றுக்கொண்டு அனைத்து இடங்களிலும் அந்த கருட பகவான் தன்னுடைய வாகனமாக எடுத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கருட பகவான் இன்று எம்பெருமானை தாங்கிக் கொண்டு இப்போது திருமலையில் அந்த வாகன மண்டபத்திலிருந்து கருட வாகனம் வீதி உலா வர ஆரம்பமாகிறது. அந்த வாகனத்தை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம் அல்லவா பக்தர்களே? அப்படி கருட என்பது பிரம்ம வித்யை ஆகிய கருட பஞ்சாட்சரி ஆகும். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் கருட பிரம்ம வித்தையை ஹோமம் செய்து நலன் பெறலாமாம். இந்த சுப தினத்தில் பகவானை தாங்கிக் கொண்டு
கருட பகவான் 4 மாட வீதிகளிலே நமக்கு திருவிழா வர காத்து கொண்டிருக்கிறார். அந்த கருட வாகனத்தை வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்து அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவோம். பக்தர்களை வரவேற்கிறேன். மகாவிஷ்ணு அவதாரத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கிருஷ்ணா அவதாரம். அந்த கிருஷ்ணரின் பெயரை தாங்கி மூலவர் கொண்ட கோயில்கள் ஏராளம். அப்படி இந்த திருமலையப்பனை தாங்கி கருட வாகனத்திலே பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பெருமானை சேவித்தால் மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும். மேலும் பிரம்மோற்சவத்திலே 5வது நாட்களில் வரும் கருட சேவையானது மிக மிக சிறப்பானது. அந்த கருட வாகனத்தை பார்க்கும் பொழுது நம் சரீரத்தில் இருக்கும் ரோகங்கள் எல்லாம் தீர்ந்து விடுமாம். மேலும் பகவானுடைய கருணா கடாட்சம் என்பது முழுமையாக கிடைக்கும். அதனால்தான் பிரம்மோற்சவத்திலே 5வது நாளில் ஏராளமான பக்தர்கள், சுமார் 5 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அதேபோல் ஒவ்வொரு மாதமும் கருட சேவையில் நாம் பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த பகவானுக்கு அதோ சகசரலக்ஷ்மி காசை மாலையாக அணிவித்து கருடனுக்கும் சேர்த்தே அணிவிக்கிறார்கள். இதோ அந்த பகவான் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த திருமலையை சேவித்து கொண்டுள்ளோம். வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து புஷ்பங்களால் அலங்காரம் செய்து திருமலையே பூலோக வைகுண்டமாக கலியுக வைகுண்டமாக நமக்கு தெரிகிறதல்லவா? பக்தர்களே, இதோ கருட வாகனத்திலே திருமலையப்பனை சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று அந்த பகவானை சேவிப்போம். அதேபோல் இன்று கிருஷ்ணா அவதாரத்திலே ஏராளமான விஷயங்கள் தெரிவரப்போகிறது. அதேபோல் இந்த கிருஷ்ண பகவானை சேவிக்கும் பொழுது தீராத விளையாட்டு பிள்ளையாய் இருந்தவன் எப்படி இவ்வளவு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக, ரத சாரதியாக எப்படி மாறினார் என்று தெரியவில்லை. அப்படி ரோகிணி நட்சத்திரத்திலே கிருஷ்ண பிரானை கூட கண்ண பிரானாக நினைக்க தோன்றுகிறது அல்லவா? இதோ அந்த கருட பகவானுடைய ஆசிகள் அனுகிரகம் நமக்கு கிடைத்தால் எல்லாமே நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் அந்த பக்தவத்சலனை நம்மை எல்லாம் காப்பாற்றும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் திருமலையில் இதோ கருட வாகனத்திலே சேவை சாதிக்கிறார். அவருக்கு சேவை செய்வதற்காகவே, கைங்கரியங்களை செய்வதற்காகவே சேவிப்போம் பகவானை. நாங்கள் வந்து பாக்கெட் ಗರುಡ ಗಮನ ಗರುಡ ಧ್ವಜ ಗರುಡ ಗಮನ ಗರುಡ ಧ್ವಜ ನರಹರಿ ನಮೋ 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 ಗರುಡ ಗಮನ ಗರುಡ ಧ್ವಜ ನರಹರಿ ನಮೋ 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 ಗರುಡ ಗಮನ ಗರುಡ ಧ್ವಜ ಕಮಲಾಪತಿ ಕಮಲನಾಭ ಕಮಲಜ ಜನ್ಮ ಕಾರಣಿಕ ಕಮಲಾಪತಿ ಕಮಲನಾಭ ಕಮಲಜ ಜನ್ಮ ಕಾರಣಿಕ ಕಮಲನಯನ ಕಮಲಾಪ್ತ ಕುಲ ನಮೋ ನಮೋ ಹರಿ ನಮೋ ನಮೋ ಕಮಲನಯನ ಕಮಲಾಪ್ತ ಕುಲ ನಮೋ ನಮೋ ಹರಿ ನಮೋ ನಮೋ ಗರುಡ ಗಮನ ಗರುಡ ಧ್ವಜ ನರಹರಿ ನಮೋ 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 ಗರುಡ ಗಮನ ಗರುಡ ಧ್ವಜ ಜಲಧಿ ಬಂಧನ ಜಲಧಿ ಶಯನ ಚಲನಿಧಿ ಮಧ್ಯ ಜಂತುಕುಲ
जलधि बन्धन जलधि शयन जलनिधि मध्य जन्तुकुल जलधि जामात जलधि गम्भीर हलधर नमो हरि नमो जलधि जामात जलधि गम्भीर हलधर नमो हरि नमो गरुड गमन गरुडध्वज नरहरि नमो 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 गरुड गमन गरुडध्वज घन दिव्य रूप घन महिमांक घन घना घन काय वर्ण घन दिव्य रूप घन महिमांक घन घना घन काय वर्ण अनघ श्री वेंकटाधिपतेहम अनुपम नमो हरि नमो अनघ श्री वेंकटाधिपतेहम अनुपम नमो हरि नमो गरुड गमन गरुडध्वज नरहरि नमो 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 गरुड गमन गरुडध्वज नरहरि नमो 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 गरुड गमन गरुडध्वज गरुड गमन गरुडध्वज गरुड गमन गरुडध्वज ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ திருமலையப்பனை செவித்துக் கொண்டுள்ளோம். கருட வாகனத்திலே இதோ அர்ச்சகர் சுவாமி கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சேவிப்போம் இரு கரம் கூப்பி. இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று கருட சேவையை சேவித்தால் நமக்கு பூர்வ ஜென்மம், அதாவது மறுபிறவியே இல்லை என்பது ஐதீகம். அப்படி அந்த கருடரையும் மற்றும் கருடர் மேல் வீற்றிருக்கும் கம்பீரமாக நமது திருமலையப்ப சுவாமியையும் சேவித்துக் கொண்டுள்ளோம். திருப்பம் தருகிறது இந்த கருட சேவையை சேவித்தால். அப்படி வரிசையாக 11 அல்லது 16 கருட சேவைகளை சேவித்து பெருமாளிடம் நமது கோரிக்கைகளை விண்ணப்பித்தால் அந்த பெருமாள் நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு விஷயத்தை அருள் செய்வார். அப்படி பகவானை நமக்கு காட்சி தரும் கருவியாக வேதம் உள்ளது என்றும், அதனால்தான் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு வேதத்தை கற்று அதன் பொருளை அறிந்து அதனை பின்பற்றி பகவானை அறிவது மிகவும் கடினமான ஒரு காரியம். எனவே நம்மேல் கருணை கொண்ட வேதமே அந்த உலகத்திலே, அந்த உருவத்திலே தலையாக வேதத்தில் உள்ள திரிதுத் மந்திரமும், கண்களாக காயத்ரி மந்திரமும், உடலாக வாமதேவியும் என்னும் வேத மந்திரமும், இரு இறக்கைகளாக பிருகத் ரதந்திரம் வேத ஆகிய பகுதிகளும், கால்களாக வேதத்தின் சந்தர்களும், நகங்களாக தீஷண்ய வேத பகுதியும், வாளாக யக்னா யக்ஞம் என்ற பகுதியும், ஆத்மாவாக ஸ்தோமை என்ற யக்ன வேத பகுதியும் வடிவெடிக்க அவ்வாறு முடிவு கூறுவன வடிவமே கருட பகவான். அந்த கருட பகவானை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த கருடனே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனை அவரது விக்கிரகத்தை 2 கரங்களிலே அந்த எம்பெருமானுடைய கால்களை வைத்து திருவடிகளை வைத்து சுமந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த அழகான காட்சியை இதோ மாலை வேளையிலே திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? சப்தகிரி வாசனே, ஏழுமலையானே, வெங்கடவனே, கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம். வாருங்கள். கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவித்தால் நமக்கு உடல் ஆரோக்கியத்துடன் மனதிற்கு மகிழ்ச்சி, அதன் பின் பக்தியும் வழிவருகிறார் கருட பகவான். அப்படிப்பட்ட கருட வாகனத்திலே பெருமாளை சேவிக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா என்று. கரு என்றால் சிறகு என்றும், டா என்றால் பறப்பவர் என்றும், சிறகுகள் கொண்டு பறப்பவர் என்றும் கருடன் என அழைக்கப்படுகிறார். வடமொழியில்
கிரு என்றால் வேத வழிகளை குறிக்கும். அந்த வேத வழியாக திகழ்வதாலும் கருடன் என்ற பெயர் இவருக்கு ஏற்பட்டதாம். இதோ அப்படிப்பட்ட கருட பகவானை தாங்கிக் கொண்டு இந்த பௌர்ணமி மாலை வேளையிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். கருட வாகனத்திலே பகவானை சேவிப்போம். கருடனின் தாயார் வினதை தனது சகோதரியான கத்ருவிடம் ஒரு பந்தயத்திலே தோற்றிருக்கிறாள். அதன் விளைவாக கத்ருவிற்கும் அவர் பிள்ளைகளான நாகங்களுக்கும் அடிமையாகி சிறைப்பட்டிருந்தாள் வினதை. அவளை விடுவிக்க வேண்டும் என்றால் தேவலோக்கத்திலிருந்து அமிர்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நியதனை விதித்தாள் கத்ரு. லோக்கத்திற்கு சென்று அமிர்தத்தை கொண்டு வந்து தன் தாயாருக்கு கொடுத்தான் கருட பகவான். அப்படிப்பட்ட அந்த கருட பகவான் இதோ நமது திருமலையப்பன் சுவாமியை அவரது திரு கரத்திலே சுமத்து கொண்டு 4 மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். கருடன் விஷ்ணுவிற்கு வாகனமாகவும் சிறந்த பக்தனாகவும் இருந்ததால் அவனது பக்தியை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு அவனையே ஒரு புராணம் பாடுமாறு பணித்தாராம். அதன்படி காஷ்யப்ப முனிவருக்கு கருடன் இதை உரைத்ததால் கருட புராணம் என்றும் பெயர் பெற்றது. முதலில் விஷ்ணு எடுத்த 22 அவதாரங்கள் பற்றி கூறுகிறேன். முதல் அவதாரம் இளம் பையனாக, 2வது வராகம், 3வது தேவ ரிஷி, 4வது நரநாராயணன், 5 கபிலம் முனிவர், 6வது தத்தாத்ரேயர், ருச்சி அகுதி மகனாக நபி, மேரு மகன் உருக்ரமா, பிருந்து, மத்ஸ்யா, கூர்மம், தன்வந்திரி, மோகினி அவதாரம், நரசிம்மன், வாமனம், பரசுராமன், தேவி வேதவியாசர், நாரத முனிவர், ராமர், கிருஷ்ணர், புத்தர், இனி எடுக்க போகும் கல்கி அவதாரம். பக்தர்களே, கருட புராணம் விஷ்ணு, லக்ஷ்மி, சூரியன் ஆகியவரையும் வழிபடும் முறைகளையும் அவரவர்களை வழிபடும் போது சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் விரிவாக பேசுகிறது. விஷ்ணுவிற்கு வாசுதேவா, வாமனா, பார்ஜன்யா முதலில் 1000 நாமங்களையும் பேசுகிறது. அப்படிப்பட்ட அந்த கருட பகவானை இதோ நாம் சேவித்து கொண்டுள்ளோம் திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில். சாலி கிராமம் என்பது விஷ்ணுவை குறிக்கும் ஒரு வடிவமாகும். இது பல வகைப்படும். சங்கு, சக்கரம், பத்மம் ஆகிய அடையாளங்களை இதே வரிசையில் பெற்றிருப்பது கேசவ சாலி கிராமம். இம்முறை மாறி சக்கரம், சங்கு, பத்மம், கதை என்ற வரிசையில் பெற்றிருப்பது மாதவ சாலி கிராமம். பத்மம், கதை, சக்கரம், சங்கு வரிசையில் இருப்பது நாராயணன் சாலி கிராமம். கதை, பத்மம், சங்கு, சக்கரம் வரிசையில் இருப்பது கோவிந்த சாலி கிராமம். பத்மம், சங்கு, சக்கரம், கதை வரிசையில் இருப்பது விஷ்ணுவின் சாலி கிராமம். சங்கு, பத்மம், கதை, சக்கரம் இருப்பது மதுசூதனுடைய சாலி கிராமம். கதை, சக்கரம், சங்கு, பத்மம் வரிசையில் இருப்பது திரிவிக்ரம சாலி கிராமம். பத்மம், சக்கரம், கதை, சங்கு வரிசையில் அமைந்திருப்பது பத்மநாப சாலி கிராமம். சக்கரம், சங்கு, கதை, பத்மம் வரிசையில் அமைந்திருப்பது வாசுதேவ சாலி கிராமம். கடைசியில் கதை, பத்மம், சக்கரம், சங்கு வரிசையில் அமைந்திருப்பது ஸ்ரீ கிருஷ்ண சாலி கிராமம். அப்படிப்பட்ட அந்த பகவானையே இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, ஒரு முறை கருடன் உலகத்தை சுற்றி பார்த்து வர எண்ணி 3 உலகங்களையும் பார்த்துவிட்டு மீண்டானாம். அவன் மனதில் மகிழ்ச்சி இல்லை, மனம் கனமாக இருந்தது. சென்ற இடங்களில் எல்லாம் துக்கமும் துயரமும் தாண்டவமாட கண்ட கருடன் மன அமைதி இல்லாமல் விஷ்ணு லோகம் போய் சேர்ந்தான். அவன் இதுவரை பார்த்த காட்சிகளுக்கு நேர் விரோதமாக விஷ்ணு லோக்கத்தில் அனைவரும் ஆனந்தத்துடன் இருந்தனர். மிக அழகான உடை உடுத்தி மகிழ்ச்சி தாண்டவமாடும் முகங்களுடன் காணப்பட்டனர். லக்ஷ்மி எல்லா இடங்களிலும் இருந்தாள். எங்கும் ஐஸ்வர்யம் நிரம்பி இருந்தது. ஒரு அழகிய பெண்ணால் ஆகிய சிம்மாசனத்தில் விஷ்ணு மந்தகாச புன்னகையுடன் அமர்ந்திருந்தார். எங்கும் இன்பமயம். கருடன்
கருடனுடைய மனதில் ஒரு நெருடல். என்ன தெரியுமா? 3 உலகங்களையும் நிறைத்து கொண்டு நிற்கும் துயரம் துன்பம் எங்கே? இந்த விஷ்ணு லோகத்தில் காணப்படும் அமைதியும் இன்பமும் எங்கே? ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்த கருடன் விஷ்ணு எதிரே போய் நின்றானாம். கலக்கமுற்ற முகத்துடன் நிற்கும் கருடனை பார்த்து விஷ்ணு, ஹே கருடா, எப்படி இருக்கிறாய்? எல்லாம் நலம்தானா? உலகம் சுற்ற பார்க்க போனாயே, எங்கெங்கு சென்றிருந்தாய் என்று கேட்டாராம். அதற்கு கருடன் கூறுகிறார், யமலோகத்தை தவிர மற்ற எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டேன். என் மனதில் சில கேள்விகள் உள்ளன. அவற்றுக்கு தங்களிடம் இருந்து விடை தெரிந்து கொள்ள வேண்டுகிறேன். ஏன் உயிர்கள் உலகில் பிறக்கின்றன? ஏன் இறக்கின்றன? உடம்போடு ஒட்டிய பொறி புலன்கள் ஒருவர் இறந்த பிறகு என்ன ஆகின்றன? இறந்த பிறகு மனிதர்கள் எங்கே போகிறார்கள்? சடங்கு ஏன் செய்யப்படுகிறது? ஒருவன் உயிரோடு இருக்கும் பொழுது செய்த பாவம் புண்ணியங்களை அவன் உடம்பு அழிந்த பிறகு என்ன ஆகிறது? இறப்பு என்பது என்ன என்று கேட்டானாம். மேலே கண்டவற்றுள் சில கேள்விகளுக்கு விஷ்ணு விடை கூறினார். இறந்தவர்கள் எங்கே போகிறார்கள் என்ற வினாவிற்கு பல்வேறு நரக்கங்களை பற்றி மிக விரிவாக எடுத்து கூறிய விஷ்ணு அடுத்து விருஷ்டோச்சர்க்கா என்ற சடங்கை பற்றி கூறினாராம். அதை விளக்குவதற்கு பின்வரும் கதையினையும் கூறினாராம். என்ன தெரியுமா? முன்னொரு காலத்தில் விராவாகனா என்ற மன்னன் நடுநிலை தவறாமல் நேர்மையுடன் ஆட்சி செய்து வந்தான். ஒருமுறை காட்டிற்கு சென்ற பொழுது வசிஷ்டரின் ஆசிரமம் எதிரே தென்பட்டது. உள்ளே சென்று முனிவரை வணங்கிய மன்னன், ஏ முனிவரே, நன்முறையில் ஆட்சி செய்தாலும் யமபயம் என்னை வாட்டுகிறதே என்றானாம். सगुण ब्रह्मणि सर्वपारायणाय शोभनमूर्तये नमो नारायणाय सगुण ब्रह्मणि सर्वपारायणाय शोभनमूर्तये नमो नारायणाय संस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगणप्रत्ययाय नित्याय विबुधसंस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगणप्रत्ययाय सत्याय प्रत्यक्षाय सन्मानससाङ्गत्याय जगदवनकृत्याय ते नमो सत्याय प्रत्यक्षाय
ಶ್ರೀರಾಮ ಗೋವಿಂದ ಬಲರಾಮಾನುಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ. ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ கருடாதிரூட கோவிந்தா கோவிந்தா என்று இதோ கருட பகவான் திருமலையப்பனை செவித்து கொண்டுள்ளோம் கருட வாகனத்திலே. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்களை உரைப்பானை எங்கே போக கண்டீரே மேலால் பறந்து வெயில் காப்பான் வினத்தை சிறுவன் சிறகு என்னும் மேலில் பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே என பாசுரம் இட்டாலே நம் ஆண்டாள் நாச்சியார். வினத்தை சிறுவன், ஆஹா என்ன ஒரு அழகான திருநாமத்தை கொடுத்து அருளிருக்கிறாள் ஆண்டாள் பிராட்டி. அந்த வினத்தை சிறுவன் சிறகு என்னும் மேலாப்பின் கீழ் வருவானே என பகவான் மீது வெயில் பட்டுவிடக் கூடாது என தன் ரெக்கைகால் கொண்டு வெயில் படாமல் மூடிக்கொண்டே வருவாராம் கருட ஆழ்வார். பகவானுக்கு சற்றே வேர்த்து விட்டாலே போதுமாம், உடனே தன் சிறகால் வீசுவாராம். மெய் சிலிர்க்க வைக்கும் உயர்வான கைங்கரியத்தை அல்லவா கருட ஆழ்வார் செய்து கொண்டிருக்கிறார். ஆக எம்பெருமானுக்கான முக்கியமான அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் இதுவும் தான். வினதை சிறுவன் சிறகு என்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே. ஆம், அதாவது வினதை சிறுவன் இருக்கும் இடத்தில் எல்லாம் வினை தீர்க்கும் எம்பெருமானும் நிச்சயம் இருப்பாராம். கருட வாகனத்தில் மலையப்பனை தரிசிப்பவர்க்கு மறுபிறவியே இல்லை என்பது ஸ்ரீ வைஷ்ணவரின் மாபெரும் நம்பிக்கை. சிறந்த பக்தி, ஞாபகம் சக்தி, வேதாந்த அறிவு, வாக்கு சாத்துரியம் போன்றவை கருடனை வணங்கும் போது கிடைக்கும் என இஸ்வான் சம்ஹிதை என்ற நூல் கூறுகிறது. கருடனின் நிழல்பட்ட வயல்களில் அமோக வெளிச்சம் உண்டாகும் என கிராம மக்களினும் நம்பிக்கை. தெய்வ புல் கொற்றப்புல் என ஆழ்வார்களால் ஆசையாக அழைக்கப்படுவார்கள் அல்லவா கருட ஆழ்வார். ராமாயணத்தில் ராமா லக்ஷ்மணர்கள் நாகாஸ்திரத்தை கட்டுண்டு என இருந்தபோது ராமன் லக்ஷ்மணர் வானரங்களையும் காப்பாற்றியவாறே கருட பகவான் அல்லவா. தாயின் மீது அன்பு காட்டுவதில் எம்பெருமானான ஏழுமலையானும் கருட பகவானும் ஒருவருக்கு ஒருவர் சலிக்காமல் அன்பு காட்டி உள்ளார்கள். துவாபர யுகத்தில் குழந்தை கிருஷ்ணனை வளர்த்து பெரியவளாக்கி தாய் யசோதை குழந்தை கிருஷ்ணனின் லீலைகளை தரிசித்த யசோதை அவள் திருமணத்தை காண முடியாமல் போனது தாயின் வருத்தத்தை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணா, அம்மா கலியுகத்தில் நான் ஸ்ரீனிவாசனாக அவதரிப்பேன் அம்மா. ஆகாஷராஜனின் மகனான பத்மாவதி தேவியை நான் திருமணம் செய்து கொள்வேன் அம்மா. அந்த திருமணம் உங்களின் முன்னிலையில் நிகழ்த்தப்படும் என வரம் அளித்தானாம். அந்த யசோதையே வக்குல மாதா. அந்த வக்குல மாதா ஸ்ரீனிவாசரை தன் குழந்தை போல் பார்த்து கொண்டாள். தன் அன்னை வினத்தை தன் பெரியம்மாவான கத்ருவிடம் அடிமைப்பட்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அம்மாவை அடிமைத்தனத்திலிருந்து அவருக்கு விடுதலை பெற்று தந்து வர வேண்டும் என்ற வேகத்தில் அல்லவா கருட பகவான் அமிர்த கலசத்தை எடுத்து வர அவ்வளவு போராடினார். ஸ்ரீனிவாசன் இருக்கும் இடத்தில் எல்லாம் கருட ஆழ்வார் இந்த பூலோகத்தில் சேர்ந்தே இருக்கிறார். இதற்கு சாட்சியாய்த்தானே கும்பகோணத்தில் அருகே இருக்கும் திருநறையூர் என்றும் திவ்ய க்ஷேத்திரத்தில் கல் கருடனாக கம்பீரமாக காட்சி தருகிறார் கருட பகவான். கருடன் மகாவிஷ்ணுவின் சங்கர்ஷண அம்சமாக கருதுவதால் அவரை கண்டிப்பாக நாம் வணங்க வேண்டும். பறவைகளில் நான் கருடன் என்று கருடனை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பகவத்கீதையில் கூட கூறியுள்ளார். ஸ்ரீ கருடனுக்கு சிவப்பு நிறமுள்ள பட்டு வேஷ்டியை அணிவித்து மல்லிகை பூ மறுகொழுந்து கதிர்பச்சை சம்பக பூக்களால் அர்ச்சனை செய்வது மிக பெரிய விசேஷமாம். யுவதி ஜனப்பிரியா நமாயன ஸ்ரீ கருடனை துதித்து பெண்களும் மாலையில் குங்குமம் அர்ச்சனையும் செய்யலாம்.
திருமாலும் கருடனும் ஒருவரே என்று மகாபாரதத்தில் உள்ள அனுசாசன பருவத்திலும் காணப்படுகிறது. அதர்வன வேதத்தில் 32 வித்தைகளில் கருடனுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. துறவிகளின் முக்கிய தேவதையே கருடன் அல்லவா? பக்தர்களே, அமிர்த குடத்தை எடுத்து வர தேவலோகம் சென்ற கருடன் அங்குள்ள தர்ப்ப புல்லையும் பூலோகத்திற்கு கொண்டு வந்தார். அமிர்தத்துடன் தர்ப்பையும் கொண்டு வந்ததால் அதனை அமிர்த வீரியம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஏன், அமெரிக்கா நாட்டு சின்னமே கருடன். சேவிப்போம். హలో చెప్పండి, ఎక్కడున్నారండి? 127. సారీ అండి, ఇప్పుడు దానికి అశోక్ అపార్ట్మెంట్ బి బ్లాక్ ఉంది సార్, ఉందా? అక్కడ 4th ఫ్లోరు. नन्दनन्दनते नमो नमो सानन्दहृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सानन्दहृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो परिपूर्ण सुधाकर वदना माधवते नमो नमो नारायण परिपूर्ण सुधाकर वदना माधवते नमो नमो नारद सनक सनन्दननुत पद नलिनयुगलते नमो नमो नारद सनक सनन्दननुत पद नलिनयुगलते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सानन्दहृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सज्जन पोषण विमल चरितते नमो नमो समर विभीषण सज्जन पोषण विमल चरितते नमो नमो कमनीयांग विकार विरहित विनमदुद्धरते नमो नमो कमनीयांग विकार विरहित विनमदुद्धरते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सानन्दहृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो वरतरिगोण्ड निवास परात्पर नरमृगवरते नमो नमो वरतरिगोण्ड निवास परात्पर नरमृगवरते नमो नमो गुरुतर पन्नग गिरिनायक बहु नर पूजितते नमो नमो गुरुतर पन्नग गिरिनायक बहु
நமோ நமோ சாரி நீ சா பனி மப சனி பமரி மரி ச நந்த நந்தன தே நமோ நமோ மரி ம சரி நி பனி ம பரி ம பனி சரி மரி சனி பமரி சனி சரி மரி நந்த நந்தன தே நமோ நமோ பாப்ப பாப்ப மம பாப்ப பாப்பரி நி பாப்ப பாப்ப சனி பம பசனி நினி பனி பரி சனி பமரி சனி பமரி சனி பம பனி நிச நிசரி மதி மாம பனி சரி சரி மரி ரி பம மனி பப சனி ச பனி சரி மரி சனி பனி சரி நிசரி நிசனி பம பனி ச நி பமரி ச நந்த நந்தன தே நமோ நமோ சானந்த ஹிருதயதே நமோ நமோ நந்த நந்தன தே நமோ நமோ அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா கருடாதிரூட கோவிந்தா கோவிந்தா என்று இதோ கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவித்துக் கொண்டுள்ளோம். திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிப்போம். பக்தர்களே, மாதந்தோறும் இந்த கருட சேவை மிகவும் சிறப்பாக நடைபெறும். அப்படி இந்த மாதம் இதோ ஸ்ராவணி பௌர்ணமி அன்று கருட சேவையை சேவிப்பதனால் நமக்கு ஆரோக்கியம் மற்றும் உடல் உபாயங்கள் அனைத்துமே தீர்ந்து பகவானுடைய திருவருளை பெறலாம் என்பதும் ஐதீகம். அப்படி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று இந்த கருட வாகனத்திலே பெருமாளை சேவிக்கும் பொழுது நமக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் போக்கி அந்த பகவான் அருளை செய்வார் என்பது ஐதீகம். இப்படி கருணா கடாட்சத்தை கொடுக்கவே அந்த பகவான் எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட பகவானை கருட வாகனத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். ஆனந்த ஆழ்வாரின் கைங்கரியம் பிரபண்யம், ஆச்சாரியரின் பக்தி திருவெங்கடமுள்ள அதிசயத்தை ஈடுபட்டு இருந்ததாம். பட்ட அழகிய மணவாளனிடம் கொண்ட பிரவண்யம் ஆனந்த ஆழ்வாரின் திருவெங்கடவனிடம் பிரசீதம். பக்தர்களே, வெங்கடமே என்றாலோ திருவரங்கம் என்றாலோ என்று பட்டருக்கு சொல்லி வரம் காட்ட அவர் காணா கண்டபடி என் கொண்டு செவ்வடி குதிக்கிறாரோ என்று அருளி செய்தாராம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை திருவெங்கடமுடையானை தாங்கிக் கொண்டு கருட பகவான் நமக்கு இதோ காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். மாதந்தோறும் நடைபெறும் இந்த கருட வாகனத்தை நாம் சேவித்தால் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய குறைகள் தீர்ந்து நம்மை எப்போது மகிழ்வித்து கொண்டிருப்பவர் அந்த திருமலையப்பன் சுவாமி. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தும்பல் கொட்டாவி செய்யும் பொழுது கூட பகவானுடைய நாமங்களை, அதாவது நாராயணா, வெங்கடவா, கோவிந்தா, திருவரங்கா, திருவெங்கடவா என்று இவ்வாறு சொல்லுவது வழக்கமாம். அப்படியே அந்த வைஷ்ணவர் தும்பி திருவெங்கடம் என பட்டர் திருமாலை பாதார ஸ்ரீ சுக்தியான கருவியிலே திருவில்லாதவரை என்று கேட்டாராம். இந்த பாசுரத்திலே தொன்றடி பொடிகள் ஒரு வில்லாலே எல்லா உலகங்களும் உயரிழும்படி ராவணவதம் செய்த பெருமாள் மனம் பொருந்தி வாழும் இடம்தான் திருவரங்கம் என்று சொல்லாதவர்கள் கருவிலே திருவற்றவர்கள் கடமை செய்தவர்கள் என்று அருளி செய்கிறார். ஆக இந்த வைஷ்ணவர் திருவரங்கம் என்றும் சொல்லியிருக்கவே என்பது பட்டரின் உள்ளம். அப்படிப்பட்ட திருவரங்கத்தின் பூலோக வைகுண்டத்தில் ரங்கநாதரும் கலியுகத்தில் வைகுண்டத்தில் வெங்கட்டவனாக நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறார். இந்த திருமலையிலே இதோ திருமலையப்பனை கருட வாகனமாக கொண்டு வைகுண்டத்தில் இருந்து எப்படி வந்தாரோ அப்படி இதோ இங்கே திருமலையிலே நமக்காக மாதந்தோறும் கருட சேவையிலே அருளி செய்திருக்கிறார் அந்த பகவானை கோவிந்த நாமத்தோடு நாம் அழைப்போம். நம்முடைய குறைகளை கஷ்டங்களை கூறி தீர்த்து வைக்க கோருவோம். ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா என்று. அப்படி கருடன் வால்கில்ய முனிவர்கள் தவ ஆற்றலால் பிறந்த வினதாவிற்கு பிறந்தவர்தான் கருடன். கருடன் முதலில் இந்திரனுக்கு எதிரியாகவும் பின்னர் நண்பராகவும் விளங்குபவர் என வால்கில்ய முனிவர்கள் கூறினார். சுக்கிருதி மற்றும் ருத்ரை கருடனின் மனைவியர். பெருமாள் கோவில்
கொடி மரங்களில் கருடனின் திருவுருவம் காணப்படும். ஒருவர் உடலில் ஏறிய பாம்பின் விஷத்தை கருட வித்யா மந்திரங்கள் செவிப்பதன் மூலம் நீக்கப்படுகிறதாம். ஏன், கருட பெயரில் கருட புராணமும் உள்ளது. அமிர்தத்தை தேவலோக்கத்திலிருந்து பூமிக்கு எடுத்து வந்தவர். விஷ்ணுவின் வாகனமாக கருடன் இருப்பதால் வைணவர்கள் இவரை பெரிய திருவடி என்றும் அழைப்பார்கள். சிறிய திருவடி என்றால் ஹனுமார், பெரிய திருவடி இதோ அந்த கருடர். ஒரு முறை வானத்தில் சென்று கொண்டிருந்த இந்திரனின் உச்சைஸ்ரவம் என்னும் குதிரையின் வாளின் நிறம் குறித்து நாகர்களின் தாயாரான கத்ரு கருடனின் தாயான வினத்தையிடம் கேட்டாளாம். தவறாக விடை கொடுத்தால் தனக்கு அடிமை ஆவாய் என ஒப்பந்தம் ஆயிற்று. வினத்தையும் குதிரை வாளின் நிறம் வெண்மைதான் என்று கூறினாராம். வினதையின் கூற்றை பொய்யாக்க நினைத்த கத்ரு தான் கருநிற பாம்பு குழந்தைகளிடம் குதிரையின் வெண்மை நிற வாளை சுற்று கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டாளாம். கருநிற நாகரங்களும் குதிரையின் வாளை சுற்றி கொண்டதால் குதிரையின் வாள் கருமையாக காணப்பட்டது. எனவே போட்டியில் தோற்ற வினதை தன் குழந்தைகளுக்கான கருடன் மற்றும் அருணன் உடன் நாகர்களின் தாயான கத்ருவுக்கு அடிமையானான். கருடன் கத்ருவிடம் தனது தாயையும் தங்களையும் விடுவிக்குமாறு வேண்டினான். அதற்கு கத்ரு தேவலோகத்திலிருந்து அமிர்தம் கொண்டு வந்து தர வேண்டும் என்பதற்கு கருடனும் தேவலோக்கத்திலிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து நாகர்கள் முன்பு தர்பை புல் மீது வைத்தாராம். உடனே வினதா கருடன் மற்றும் அருணன் நாகர்களின் தாய் கத்ருவிடமிருந்து விடுதலை ஆனவர்கள். நாகர்கள் கடலில் குளித்துவிட்டு கலசத்தில் இருந்த அமிர்தத்தை உண்ண வருகையில் இந்திரன் அமிர்த கலசத்தை தூக்கி கொண்டு சென்று விட்டாராம். ஏமாந்த நாகர்கள் அமிர்த கலசம் வைத்திருந்த தர்ப புல்லை தங்கள் நாக்கினால் நக்கியதால் பாம்பினங்களுக்கு நாக்குகள் பிளவுண்டன. ஒருமுறை கருடன் மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவத்தில் இருந்த வால்கில்ய முனிவர்களை காப்பாற்றியதால் எதையும் எளிதில் சுமப்பவன் என்ற பொருளில் கருடன் என பெயர் சூட்டினார். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த கருடர் இதோ நமது திருமலையப்பனை சுவாமியை தாங்கிக் கொண்டு அந்த திருமலையிலே மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் அந்த அற்புதமான காட்சியை இதோ இந்த மாலை வேளையிலே சேவித்து கொண்டுள்ளோம். நவநாகங்களின் ஆதிசேஷனை இடதுகால் நகத்திலும் குளிகனை கழுத்தின் பின் புறத்திலும் வாசுக்கியை பூணலாகவும் தக்ஷகனை இடுப்பிலும் கார்கோட்டனை கழுத்தில் மாலையாகவும் பதுமம் மற்றும் மகாபத்மம் என்னும் நாகர்களை 2 காதணியாகவும் சங்குச்சூடனை தலைமுடியிலும் அணிந்திருப்பவர் கருடர். கருட வாகனம் 2 பெரிய ரக்கைகளுடன் மனிதனைப் போல உருக்கொண்டு கருடன் போன்ற வளைந்த மூக்குடன் கூடிய முகத் தோற்றத்தில் பெருமாள் எதிரே நின்ற நிலையில் தான் காட்சி தருவாராம். முகத்தில் பெரிய மீசை அழகு இருக்கும். தன் உடலில் அட்ட நாகங்கள் என்னும் 8 பாம்புகளை அணிகலனாக அணிந்திருப்பார். பெருமாளை வாகனங்களில் சுமந்து வரும் போது அமர்ந்த நிலையில் ஒரு காலை மண்டியிட்டு ஒரு காலை சுற்றி உயர்த்தியிருப்பார். 2 பெரும் கரங்களையும் பெருமாளின் பாதங்களை ஏந்துவதற்காக முன்புறம் நீட்டியவாறே இருப்பார். பக்தர்களே, பெருமாளை கருட வாகனத்தில் சேவித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது வைணவர்களின் நம்பிக்கை. பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக இந்த கருட சேவை நடைபெறும். பொதுவாக 10 நாள் விழாக்களைத்தான் பிரம்மோற்சவம் என்பார்கள். பிரம்மோற்சவத்தின் முக்கிய விழாவாக பெருமாள் கருட வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அந்த கருட வாகன சேவை நடைபெறுகிறது. அப்படி சித்திரை திருவோண நாளை தீர்த்த நாளாக கொண்டு பல்வேறு பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவம் நடைபெறும். வைகாசி விசாக கருட சேவை நாளை தீர்த்த நாளாக கொண்டு பல்வேறு பெருமாள் கோவில்களிலும் நடைபெறும். ரத்த சப்தமி என்று திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவ கருடவாகன சேவை புகழ்பெற்ற விழாவாகும். புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் கருட சேவையும் மிகவும் சிறப்பும். நாச்சியார் கோவில் கருட சேவை, காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சேவை, ஸ்ரீ பார்த்தசாரதி கருட சேவை, ஹைகிரீவராணி கருட சேவை, திருநாங்கூர் 11 கருட சேவை, கும்பகோணத்தில் அக்ஷய திருத்தியை ஒட்டி 12 வைணவ கோவில்களில் பெருமாள் எழுந்தருளி ஒரே இடத்தில் காட்சியை தருவாராம். இதோ சேவிப்போம் அந்த கருடரை.
देवा नमो देवा पावन गुणगण भावा देवा नमो देवा पावन गुणगण भावा पावन गुणगण भावा देवा नमो देवा पावन गुणगण भावा पावन गुणगण भावा देवा नमो देवा जगदाकार चतुर्भुजा गगन नील मेघ श्यामा आ, 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 जगदाकार चतुर्भुजा गगन नील मेघ श्यामा निगम पादयुग नीरजनाभा निगम पादयुग नीरजनाभा अगणित लावण्यानना देवा नमो देवा पावन गुणगण भावा पावन गुणगण भावा देवा नमो देवा घन वेदान्तैर्गणन उदारा कनक शंख चक्रकरांक घन वेदान्तैर्गणन उदारा कनक शंख चक्रकरांक दिनमणि शशांक दिव्य विलोचन अनुपम रविबिम्बाधरा दिनमणि शशांक दिव्य विलोचन अनुपम रविबिम्बाधरा भावज कल्ज भवजनक श्रीवनिता हृदयेश भावज कल्ज भवजनक श्रीवनिता हृदयेश श्रीवेंकटगिरि शिखर विहारा पावन गुणगण भावा देवा नमो देवा पावन गुणगण भावा पावन गुणगण भावा देवा देवा ಗರುಡಾದ್ರಿರೂಢ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗರುಡಧ್ವಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ என இதோ நமது திருமலையப்ப சுவாமியினுடைய கருட சேவையை சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ சேவிப்போம். திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் இந்த பௌர்ணமி நன்னாளை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே அந்த நமது மலையப்ப சுவாமியை தாங்கிக் கொண்டு வரும் அந்த கருடரை சேவித்து கொண்டுள்ளோம். இதோ மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவிப்போம். ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதாபுத்ராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசஹஸ்தாய மகாபராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வவக்ர சர்வதோஷ விஷசர்ப்ப விநாசனாய நமஹா என்று கருடரை சேவிப்போம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி.
பக்தர்களே, கருட தீர்த்தம், அதாவது பெரிய நாகமாகிய அனந்தனின் மகன் மணிநாகன் என்பான். பாம்புகளின் பகைவன் கருடன். எனவே பாம்புகள் கருடனிடம் அச்சம் கொண்டிருந்தன. மணிநாகன் சிவனை வேண்டி கருடனால் தனக்கு அபாயம் ஏற்படாதவாறு வரம் பெற்று அச்சமற்று திரிந்து வந்தது. கருடனால் மணிநாகனை கொல்ல முடியாது எனினும் அவனை பிடித்து சிறையில் வைத்தது. சிவபெருமான் நந்தியிடம் மணிநாகனுக்கு என்னாயிற்று, அதை காணவில்லையே என்று கேட்டாராம். அதற்கு நந்தி மணிநாகனை கருடன் சிறை வைத்திருக்கிறது என்றாராம். உடனே நந்தியை விஷ்ணுவை நோக்கி தவம் செய்யுமாறு சொல்ல, நந்தியின் தவத்தை மெச்சி தோன்றிய விஷ்ணுவிடம் நந்தி கருடனது பிடியிலிருந்து மணிநாகனை விடுவிக்குமாறு வேண்டிட, விஷ்ணுவும் கருடனிடம் உடனே மணிநாகனை விடுவிக்க சொன்னாதாம். இதனால் கோபம் கொண்ட கருடன் விஷ்ணுவிடம், எல்லோரும் தன் தொண்டர்களுக்கு உதவி செய்கிறீர், பரிசு அளிக்கிறீர், ஆனால் நீங்களோ நானே பெற்ற ஒன்றையும் விட்டுவிடச் செய்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று கேட்டதாம். அப்போது விஷ்ணு, நீ சொன்னது சரிதான், என்னை சுமந்தால் நீ இளைத்து பலவீனமடைந்து விட்டாய். உன்னுடைய சக்தி, திறமை, சாமர்த்தியத்தால் தான் நான் அரக்கர்களை வெல்ல முடிந்தது. உனக்கு மிக்க பலம் உள்ளது. இதோ இந்த எனது சிறு விரலை தாங்கி உன் வலிமையை நீ நிரூபி என்று கூறி தன் சிறு விரலை கருடன் தலையில் வைத்து அழுத்த கருடன் நசுங்கியது. அதனால் வெட்கமுற்று தன் தவறுக்காக வருந்தி தன்னை காத்திடுமாறு சரணடைந்தது. பக்தர்களே, விஷ்ணு நந்தியிடம் கருடனை சிவபெருமானிடம் அழைத்துச் செல்லுமாறு கூறி கருடனுக்கு சிவபெருமான் அருள் புரிவார் என்று சொல்ல, கருடன் மணிநாகனை விடுதலை செய்துவிட்டு பரமசிவனை சென்று தரிசித்ததாம். சிவபெருமானை கருடனை கௌதமி கங்கையில் தீர்த்தமாடி முன்போல் மாறி அருள் புரிந்தாராம். கருடன் நீராடி அவ்விடமே கருட தீர்த்தம் எனும் புராணம் கூறுகிறது. அப்படிப்பட்ட அந்த கருடர் இதோ நமது மலையப்ப சுவாமியை சுமந்து கொண்டு அந்த மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை சேவிப்போம். ஆற்றல் மிக்க ஆதிசேஷனே இங்கு போற்றுவதற்கு சிறந்த படுக்கையாக பாய்விரித்து நிற்கின்றான். அங்கு உலகத்தின் துக்கத்தை போக்கும் பெருமாள் துக்கத்துடன் காட்சி அளிக்கின்றார். இங்கு பள்ளி கொண்டு இருப்பவன் உலகம் அனைத்திற்கும் அருள் வழங்கும் பல்கலைக்கழகமாகவும் இருக்கின்றான். பக்தர்களே, அவனது பூ போன்ற பாதங்களை வருடியபடி தாயாரான ஸ்ரீதேவியும் பூதேவியும் எழுந்தருளியுள்ளார். திருமாலின் திருநெற்றியில் கஸ்தூரி திலகம், பொன் திருமேனியிலே கலப்ப சந்தனமும் அணியுற பிரகாசிக்கின்றன. பிரகாசம் பொருந்திய கௌஸ்துபம் மணியும் முத்துமணி மாலைகளும் அணிய பெற்றிருந்த மணிபார்பில் வலப்பக்கம் ஸ்ரீவத்ஸ்தம் மற்றும் திருக்கரங்களில் சுதர்சனம், பாஞ்சஜன்யம், கௌமோதகி சாரங்கம் ஆகிய பஞ்ச ஆயுதங்களும் ஒளியூர பொலிவுற்றன. அத்தகைய பெருமாள் உயிர்களை காக்கும் பொருட்டு பல்வேறு அவதாரங்களை எடுத்தார். படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மனையும் படைத்தார், ஏன் தேவர்களையும் படைத்தார். கடலில் பகவானை துதித்த நான்முகன், ருத்ரன், தேவர்கள், முனிவர்கள் போன்றவர்கள் பகவான் எடுத்த வராக மற்றும் நரசிம்ம அவதார்களை போற்றி பாடினார்களாம். கடலில் உள்ள மீனாக முதல் அவதாரமும், கடலிலும் நிலத்திலும் வாழும் ஆமையாக இரண்டாவது அவதாரமும், நிலத்தில் மட்டும் வாழக்கூடிய பன்றியாக மூன்றாவது அவதாரமாகிய இந்த வராக அவதாரமும் பெருமாள் எடுக்கப்பட்டது. பெருமாளை வழிபட வேண்டும் என்ற விருப்பத்துடன் அவரின் மாளிகைக்கு வந்த முனிவர்கள் ஜெயன், விஜயன் ஆகிய வாயில் காப்பலார்களாக தடுத்து நிறுத்தினார்களாம். அதனால் அந்த முனிவர்களின் சினம் கொண்டார்கள். நடப்பது எல்லாம் பகவானின் உள்ளம்படிதானே நடக்கிறது, அது போலவே இதுவும் நடக்கும் என்றாராம். வைகுண்ட உலகத்திற்கு பொருந்தும் வகையில் செயல் திறன் இல்லாத கெட்டவர்களை நீங்கள் அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்று அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். எங்களுக்கு மறுபடியும் ஹரியின் நினைவு வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு முனிவர்களை அவர்கள் வணங்கினார்கள். நடந்தது, நடக்கப் போவது மூன்றும் பகவானை தவிர வேற யாருக்குத்தான் தெரியும் அல்லவா? அந்த சமயம்
திருமகளுடன் கருட வாகனத்தில் மனதை கவரும் அழகுடன் பெருமாள் வெளிவந்தார். பெருமாளை வழிபட்ட அந்த முனிவர்களை அன்பான வார்த்தைகளை பேசி சமாதானப்படுத்தினார். வேறு தலைவன் இல்லாத ஜெயன், விஜயன் ஆகியோர்கள் பகவானை தவிர வேறு தலைவன் இல்லை என்று கூறினார்களாம். அதற்கு அவர்களிடம், நீங்கள் 2 பேரும் 3 பிறவிகள் எடுத்து பிறகு என்னை வந்து சேருவீர்கள் என்று கருணையுடன் கூறினாராம். அதனைத் தொடர்ந்து பகவானின் பணியாட்களாகி அந்த 2 பேரும் கஷ்ய முனிவருக்கு மகன்களாக அசுர வீரர்களாக பிறந்தார்கள். சந்தியா காலத்தில் உண்டாக்கிய கெடு பலனால் பிறந்த அவர் இரட்டையர்கள் யமனை விட கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை பார்த்த மற்றவர்கள், இவர்கள் என்ன இரட்டை யமன்களா என்று எண்ணினார்கள். அவர்களின் ஒருவரின் பெயர் ஹிரண்யகசிப்பு, மற்றவரின் பெயர் ஹிரண்யாக்ஷன். அவர்கள் இருவரும் அசூர வாசனை வீசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் கோபம் இருந்தது, ஆனால் அறிவு இல்லை. அதன் காரணமாக பகவானையே இறைவனாக கொண்ட எல்லா உலகங்களையும் கோபத்துடன் தாக்கினார்கள். அவர்களின் ஒருவர் ஹிரண்யாக்ஷன் என்ற அரக்கன் வழியே சென்று யாரேனும் எதிரி கிடைப்பார்களா என்று தேடி அலைந்தானாம். அவனுக்கு சமமான எதிரி எங்கும் கிடைக்கவில்லை. அதன் காரணமாக பெருமாளுக்கு விருப்பமான பூமாதேவியை கவர்ந்து கொண்டு போய் நீரினுள் மூழ்கி மறைத்தான். பின்னர் கர்வத்துடன் தன்னுடைய கதா ஆயுதத்தை சுற்றி கொண்டு திரிந்தான். வருணதேவர் மூலம் பகவான் தான் அவனுக்கு சமமான பலம் உள்ளவன் என்றும் தெரிந்து கொண்டான். அதன் காரணமாக அவன் பெருமாளை தேடி அலைந்தான். அந்த சமயம் படைப்பு தொழிலுக்கு ஏவப்பட்ட இருந்த மனு பூமி நீரில் மூழ்கியிருப்பதைக் கண்டும் வருந்தினான். மற்ற முனிவர்களுடன் கூடி என்ன செய்வது என்று தெரியாமலே தவித்தான். பின்னர் நேராக சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரை காண சென்றான். அங்கு சென்ற மனு, பிரம்மதேவரே, நான் பிரஜைகளை படைக்க தொடங்கிய போது அவர்கள் வாழ வேண்டிய பூமி நீரில் மூழ்கி போய்விட்டது. ஆகையால் அந்த பூமியை மீட்க வேண்டும் என்று பிரம்மாவிடமே கூறினானாம். மனுவின் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட பிரம்மா பகவானின் திருவடியை நினைத்து தியானத்தில் மூழ்கினார். நான் பழைய பிரளய நீரை பானம் செய்தேன். இருப்பினும் இப்போது பூமி நீரில் மூழ்கிவிட்டது. ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய இயலவில்லையே. நீதான் எங்களை காக்க வேண்டும் என்றதாம். இவ்வாறு கூறி பிரம்மாவின் நாசி துவாரத்தில் இருந்த பெருமாள் பன்றிக்குட்டி, அதாவது வராக அவதாரத்தில் வெளிவந்தாராம். தொடக்கத்தில் கட்டை விரலை அளவுத்தான் அவரின் தோற்றம் இருந்தது. பின்னர் யானை வடிவில் வளர்ந்தது. அப்படியே விரைவாக வளர்ந்து அவரின் தோற்றம் மேக மண்டலம் வரை நீண்டது. அதனை கண்ட பிரம்மாவும் அவனது மகன்களும் ஆச்சரியப்பட்டனர். பிரம்ம தேவனுக்கு இந்த தோற்றத்தை கண்டு வியப்பாக இருந்தது. பக்தர்களே, இதோ சேவித்து கொண்டுள்ளோம் திருமலையில் இருந்த நேரடி ஒளிபரப்பில் பௌர்ணமி கருட சேவையை. त्वमेव
फणीन्द्रशयना घनं वा मम कलुषमिदम् अन्तमहिमाय तस्य ते घनं वा मम कलुषमिदम् अन्तमहिमाय तस्य ते जनार्दन इति सञ्चरसि घनार्चन वेङ्कटगिरिरमण जनार्दन इति सञ्चरसि घनार्चन वेङ्कटगिरिरमण त्वमेव शरणं त्वमेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वमेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन ಗರುಡಾದ್ರಿರೂಢ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ கருடத்வஜ கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். சுப்பர்ணம் வைனதேயம் ச நாகாரீம் நாகபீஷணம் ஜிதாந்தகம் விஷாரீம் ச அஜிதம் விஸ்வரூபிணம் என்று இதோ திருமலையப்பனை செவித்து கொண்டுள்ளோம் கருட வாகனத்திலே. பக்தர்களே, இதோ இந்த பௌர்ணமி நன்னாளன்று திருமலையப்பன் நமது மலையப்ப சுவாமி கருட வாகனத்திலே மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை இதோ இந்த மாலை வேளையிலே செவித்து கொண்டுள்ளோம். இதோ லக்ஷ்மி காசை அணிவித்து கொண்டு பகவான் பூ மாலையாலும் மாலையாலும் தன்னை அலங்கரித்து கொண்டு நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம் இரு கரம் கூப்பி பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம். புராணங்கள் போற்றும் திருவேங்கடம். ஸ்ரீனிவாசன் இளவரசனை போன்று திருமலையில் உள்ள நதி தீரத்திற்கு வந்தார். அங்கு வேள்வி நடந்து கொண்டிருந்த அந்தணர்கள் இவரை அரச குமாரன் என்று வரவேற்று உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தி பழங்களும் நறுத்தேனும் அளித்தனர். அதை பெற்றுக்கொண்ட ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய யாகத்தை கண்டு கழிக்கவே வந்ததாக கூறினார். அந்த முனிவர்கள் யாகத்தை தொடர்ந்தார். அந்த வேள்வி புகையில் வந்த ஆவிர்பாவத்தை ஸ்ரீனிவாசன் தன் திரு கரங்களை நீட்டி பெற்று கொண்டார். அதை கண்டு முனிவர்கள் திடுக்கிட்டனர். அவர்கள் முன்பு அரச குமாரனாக வந்த ஸ்ரீனிவாசன் தன் மார்பில் திருமகள் விளங்க சங்கு சக்கர பாணியாக திருக்காட்சி அளித்தார். இன்ப அதிர்ச்சி அடைந்த முனிவர்கள் அவரை வணங்கி ஆராதனை செய்தனர். இதை போல ஒரு முறை வயது முதிர்ந்த வேதியர் ஒருவர் திருமலை மீது தள்ளாடி கொண்டு வந்தனர். அவர் பல இடங்களில் நீருக்காக அலைந்தனர். கோவிந்தா கோவிந்தா என்று அவனுடைய நாமத்தை ஜெபித்து வந்தார். அதை கேட்ட ஸ்ரீனிவாசன் இளம் குமாரனைப் போல அவன் முன்பு தோன்றினார். அவர் வேதியரிடம் தாங்கள் கூனி குறுகி தள்ளாடிய நிலையில் உயிரை விடுவதை விரும்புகின்றீர்களா, அல்லது 16 வயது பாலக்கனைப் போல வாழ விரும்புகிறீர்களா என்று கேட்டாராம். அதற்கு வேதியர், நான் இளம் பாலக்கனைப் போல இன்பத்தில் மூழ்க விரும்பவில்லை, உடல் தெம்புடன் இருந்து இறைவன் திருவடியை அடைவதற்கு ஆசைப்படுகிறேன் என்றாராம். அதை கேட்ட ஸ்ரீனிவாசன் அவரை அழைத்துச் சென்று பக்கத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தம் ஒன்றில் நீரருந்த அழைத்துச் சென்றாராம். வேதியர் அந்த தீர்த்தத்தில் திருமலையான் நாமத்தை தியானித்தவாறு பொய்கையில் மூழ்கியிருந்தார். மூப்புடன் வந்தவர் முகப்பொழிவு பெற்றார். இளமையுடன் நின்றார். கரையில் பார்த்தார். கரையேற்றிய ஆண்டவனை காணவில்லை. திருமலையான் திருவருளை எண்ணி எண்ணி மன மகிழ்ச்சியோடு திருமலைக்கே சென்றாராம். அவருக்கு முதுமை மாறி இளமை விளங்கச் செய்த அந்த புண்ணிய தீர்த்தம் குமார தாரிகை என்றும் பெயர் பெற்றது.
பக்தர்களே, விந்திய பிரதேசத்தில் ஆத்மராமன் என்னும் அந்தணர் தம் பெற்றோர்களுடன் வாழ்ந்து வந்தான். அவன் தனது பெற்றோர்களைப் போல கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக, பரந்தாமன் மீது பக்தி உள்ளவனாக விளங்கினான். அவனது பெற்றோர்கள் மறைந்த பிறகு குடும்ப பொறுப்பு அவன் கைக்கு மாறியது. செல்வம் கைக்கு வந்த பின்னர் ஆத்மராமனின் குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பாவ வழியில் செல்ல தொடங்கினார். துன்பமும் வறுமையும் அவரை பற்றி கொண்டது. ஊரார் அவனை வெறுத்தனர். இந்நிலையில் பிறந்த ஊரை விட்டு வெளியேறினர். பல இடங்கள் சுற்றி அலைந்த ஆத்மராமன் திருவேங்கடமலையையே வந்து அடைந்தான். அங்கு கால் எடுத்து வைத்ததும் அவன் உள்ளத்தில் ஒருவித புத்துணர்ச்சி உண்டானது. ஸ்ரீனிவாச நாமத்தை துதித்தார். அங்குள்ள தீர்த்தங்களில் பாடினார். புஷ்கரணை தீர்த்த கரையோரம் சனத்குமார் தியானத்தில் இருந்தார். அவர் ஆத்மராமனை கண் திறந்து பார்த்தார். அவனிடம் அவன் யார் என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டார். பின்னர் சற்று நேரம் தியானத்தில் அமர்ந்தார். அவர் ஆத்மராமனிடம் அவனது முற்பிறப்பு பாவங்களே அவன் இந்நிலையை அடைய காரணம் என்பதை விளக்கினாராம். ஸ்ரீமன் நாராயணனின் திருமார்பிலே வாசம் புயும் அலர்மேல் மங்கையின் அரிய திருநாமம் உள்ளது. அத்திருமந்திரம் வேதத்தின் துவக்கத்திலும் இடையிலும் முடிவிலும் சொல்லப்படும் ஒப்பற்ற மந்திரமாகும். அந்த திருமந்திரத்தை இடையூறாது ஜபிப்பவர்கள் நில உலகள் அத்தனையும் சித்திகளையும் பெறுவார்கள். அத்திருநாமத்தை உனக்கு நான் உபதேசிக்கிறேன். அதனை வேத விதிப்படி முக்காலம் ஓதி முக்தி பெறும் மார்க்கத்தை பெறுவாயாக என்று அருளினார் சனத்குமார். ஆத்மராமனுக்கு அம்மந்திரத்தை உபதேசித்து அனுஷ்டிக்கும் முறைகளையும் விளக்கினார். ஆத்மராமன் அகமும் முகமும் மலர சனத்குமாரின் திருவடியை போற்றி வணங்கி தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்து சனத்குமாரர் அருளிய மந்திரத்தை ஜபித்த வண்ணம் தியானத்தை மேற்கொள்ள தொடங்கினான். 12 காலமாக அத்திருமந்திரத்தை இடையூறாது ஜபித்து கொண்டே இருந்தார் ஸ்ரீமன் நாராயணன். ஆத்மராமனின் பக்திக்கு உள்ளம் கவிந்தார். ஸ்ரீமன் நாராயணின் கோட்டி சூரிய பிரகாசத்தோடும் சங்கு சக்கர தாங்க பெற்ற திருக்கரங்களோடும் மலர்ந்த முகத்தோடும் திருமார்பில் லக்குமியோடும் தோன்றினார். ஸ்ரீனிவாசன் திருவருளால் ஆத்மராமன் பிறவியை வென்று முக்தியையே அடைந்தார். ராமாயணத்தில் ராவணனை எதிர்த்து போரிடுவதற்காக ராமபிரான் தன்பி லக்ஷ்மணனுடனும் சுக்ரீவன் அனுமன் போன்ற வானர படையுடன் இலங்கை நோக்கி செல்லும் வழியில் திருவேங்கடத்தை அடைந்தான் அல்லவா? இந்த வருகையை அறிந்த ஹனுமனின் தாயாகிய அஞ்சனா தேவி முனிவர்களுடன் ராமநாமத்தை போற்றி கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் திருமலையின் அழகின் மனதை பறிகொடுத்த ஹனுமான் அங்கேயே தங்கி செல்லலாம் என்ற வேண்டுகோளை ராமபிரான் ஏற்றுக்கொண்டானாம். அங்கு வந்த அஞ்சனாதேவி அவர்களை உரிய ஆசிரமத்தில் அமர வைத்து பாத பூஜை செய்து கனி வகைகளும் தேன் கொடுத்து மகிழ்ந்தாள். அஞ்சனா தேவியை தொடர்ந்து அங்குள்ள முனிவர்கள் அனைவருமே ராமபிரானுக்கு பாத பூஜை செய்தனர். திருமலையில் உள்ள புஷ்கரணி தீரத்தில் திருவோலன் என்ற பெயருடன் அந்தனர் தவம் புரிந்து வந்தார். அவர் தவத்தின் பயனாக ராமபிரான் அவர் முன்பு தோன்றி பிரம்மலோகத்தை அடையும் பிறவா பெருவாழ்வை அறித்து அருள் புரிந்தார். தொடர்ந்து திருமலையில் தவம் இருந்த எச்சர்கள் பலருக்கும் சாப விமோச்சனம் அளித்தாராம். இந்த தருணத்தில் வானரப்படை வீரர்கள் திருமலையில் பேரோலி பொருந்திய குறு குகையையும் அந்த குகையின் உள்ளே ஒரு பாதையையும் கண்டனர். அதற்குள் பயணித்த போது நகரின் மத்தியில் பொன்வண்ண கோயிலையும் கண்டனர். அந்த கோயிலினுள்ளே திருமகள் பத்மாவதி சமேத்தராக நாராயணனாக காட்சி தந்தார். அந்த காட்சியை கண்டு வணங்கினர். ஸ்ரீனிவாசனின் தரிசனம் பெற்ற வானர வீரர்கள் ராமபிரானின் தரிசனம் பெற்ற அஞ்சனா தேவி நிலையான இன்பத்தில் நிலையில் இருந்தது. அங்கு குகை வைகுந்த குகை என்று பெயரும் பெற்றது. அஞ்சனா தேவி தவம் புரிந்த மலை அஞ்சனாத்ரி என்றும் பெயர் பெற்றது. அயசிரசன், உக்ராங்கன், அங்கன், புலிந்தன், உத்தாயிங்கன், கானகன் போன்ற அசுரர்கள் தவம் செய்யும் முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தனர். அதனால் வருந்திய முனிவர்கள் சேஷாச்சலத்தை அடைந்து புஷ்கரணி தீரத்தில் தவம் புரிந்தனர். அவர்களுக்கு நாராயணன் காட்சியும் அளித்தனர். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீனிவாச பெருமாள், அப்படிப்பட்ட அந்த கோவிந்தனை, அப்படி நமது மலையப்ப சுவாமியை இதோ பௌர்ணமி நன்னாளன்று
கருட சேவையிலே செவித்து கொண்டுள்ளோம். இரு கரம் கூப்பி சேவிப்போம். இதோ அந்த கருடன் நமது மலையப்ப சுவாமியை இரு கைகளால் தாங்கிக் கொண்டு மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் அந்த அழகான அற்புதமான இந்த மாலை வேளையிலே அந்த காட்சியை சேவிப்போம். அவரை முனிவர்கள் வணங்கி தங்கள் தவத்தை காப்பாற்றும்படி வேண்டுகொள்ள வைத்தனர். நாராயணன் தனது திருக்கரத்தில் உள்ள சக்கரத்தை அழகிய தோற்றமுள்ள இளவரசனாக உருவாக்கினான். அந்த இளவரசனுக்கு சக்கரவேந்தன் என்றும் பெயரிட்டு அசுரர்களை அழிக்குமாறு நாராயணன் கட்டளையிட்டான். அவனது கட்டளைப்படி சக்கரவேந்தன் அரக்கர்களை அழித்து யமலோகத்திற்கே அனுப்பி வைத்தார். தென் திசை நோக்கி புறப்பட்ட அவன் அங்குள்ள அரக்கர்களை அழித்தான். சக்கரவேந்தனுக்கு பஞ்ச அரக்கர்களும் நடந்த யுத்தத்தில் சக்கரவேந்தன் வாகை சூடினார். அனைத்து திசைகளிலும் உள்ள அரக்கர்களை அழித்து வெற்றி பெற்றான். அசூர படைகள் ஒன்றின் மீது ஒன்றாக அழிந்து வருவதைக் கண்ட வடக்கர்த்தன் என்ற அரக்கன் தனது மகன் கபாலபாதனை பெரும் படையுடன் அனுப்பியும் வைத்தான். வடக்கர்த்தன் தனக்கு பராக்கிரமம் உள்ள புதல்வன் வேண்டும் என்று சிவனை எண்ணி எண்ணி தவம் புரிந்தான். அவ்வாறு பெற்ற மகன்தான் இந்த கபாலபாதன். அவன் சக்கரவேந்தனை எதிர்த்து கடுமையாக போரிட்டான். இருவருக்கும் இடையே கடுமையான போரும் நடந்தது. கபாலபாதனை சக்கரவேந்தன் வென்று வீழ்த்தினான். இவ்வாறு சக்கரவேந்தன் திருமலையான் திருவருளால் 8 திசைகளிலும் உள்ள அரக்கர்களை அடக்கி தர்மத்தையும் நிலைநாட்டினான். பின்னர் திருமாலின் திருக்கரங்களின் முன்பு போல சக்கரமாக பிரகாசித்தான். அதனால் முனிவர்கள் மனம் மகிழ்ந்தனர். முகுந்தனையும் சக்கரவேந்தனையும் போற்றி போற்றி வணங்கினர். தவம் முனிவரான வசிஷ்டரும் அருந்ததியும் நாராயணனை எண்ணி ஆராதனையும் செய்தனர். வசிஷ்டரின் யோசனைப்படி அருந்ததி அஞ்சனாதிரி மலையில் தவம் புரிந்தார். ஏன் 12 ஆண்டுகள் அருந்ததி கடும் தவம் புரிந்தார். பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரன்று நாராயணன் திருமகளுடன் காட்சியளித்தார். அவரை வணங்கிய அருந்ததி இந்த திருமலையை வணங்கி வழிபடும் பக்தர்கள் வாழ்வில் அனைத்து பாக்கியங்களும் பெற வேண்டும் என்பதே தனது தவத்தின் நோக்கம் என்றும் கூறினாராம். அவள் கேட்ட வரத்தை அளித்த நாராயணன் அவளுக்கும் அருள் புரிந்தார். பஞ்ச பாண்டவர்களான ஒருவரான அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு திருமலைக்கு வந்தான். அப்போது திருமலையின் பெருமையை பரத்வாஜ முனிவர் அர்ஜுனனிடம் விளக்கினார். முன்பு கேக்கைய நாட்டை சங்கன் என்னும் மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் ஆசிரியரின் ஒளியை கேட்டு தன் மகன் வச்சிரியனை மன்னராக்கிவிட்டு பாத யாத்திரையாகவே புறப்பட்டு திருவேங்கடமலையை அடைந்தான். அங்கு நாராயண மந்திரத்தை உச்சரித்து கொண்டே பல ஆண்டுகள் தவமும் புரிந்தான். திருமலைக்கு வந்த முனிவர்களையும் தேவர்களையும் போற்றி வணங்கினான். அவன் தவத்தை மெய்ச்சிய நாராயணன் மன்னனுக்கும் அங்குள்ள முனிவர்களுக்கும் காட்சி அளித்தனர். அத்தகைய பெருமை மிக்கது இந்த திருமலை என்று பரத்வாஜ முனிவர் அர்ஜுனனுக்கு விளக்குவதாக ஸ்கந்த புராணத்திலும் கூறுகிறார். பக்தர்களே, பத்ம புராணத்திலும் திருவேங்கடமலையின் சிறப்புகள் விவராக உள்ளப்பட்டது. பல்வேறு முனிவர்கள் சுட பிரம்மதேவர் வீற்றிருக்கிறார். முனிவர்கள் நாராயணனின் பெருமையை எடுத்து கூறினார். அதனை கேட்ட நான்முகன் முனிவர்கள் சூழ திருமலைக்கு வந்து ஸ்ரீனிவாசனை வழங்கி தியானித்தால் ஆழ்ந்தார். அப்படிப்பட்ட அந்த மலையப்ப சுவாமியை சேவிப்போம். இதோ
శిశువై మడితేలాడిన శ్రీకాంతుడి తడపో శ్రీ వెంకట విభుడు ఆదిమ పురుషుడచ్యుతుడ చలుడనంతుడమలుడు ఆదిదేవుడి తడపో హరి శ్రీ వెంకట విభుడు ఆదిమ పురుషుడచ్యుతుడ చలుడనంతుడమలుడు ఆదిదేవుడి తడపో హరి శ్రీ వెంకట విభుడు అరుదుగ బలి బదమడపగనాకసమంటిన రూపము సరుగన భూమింతయునుక చరణంబున గొలిచి అరుదుగ బలి బదమడపగనాకసమంటిన రూపము సరుగన భూమింతయునుక చరణంబున గొలిచి పరగిన పాదాంగుటమున బ్రహ్మాండమునని నిలచిన పరమాత్ముడి తడపో పతి శ్రీ వెంకట విభుడు ఆదిమ పురుషుడచ్యుతుడ చలుడనంతుడమలుడు ఆదిదేవుడి తడపో హరి శ్రీ వెంకట విభుడు క్షీరపయోనిధిలో పలశేషుడు పర్యంకముగ ధారుణియులు సిరియును పాదములొత్తగను క్షీరపయోనిధిలో పలశేషుడు పర్యంకముగ ధారుణియులు సిరియును పాదములొత్తగను చేరువతను బ్రహ్మాదులు సేవ్యోపగ చెలువొనదడి నారాయణుని తడే ఉన్నత వెంకట విభుడు ఆదిమ పురుషుడచ్యుతుడ చలుడనంతుడమలుడు ఆదిదేవుడి తడపో హరి శ్రీ వెంకట విభుడు ఆదిమ పురుషుడచ్యుతుడ చలుడనంతుడమలుడు ఆదిదేవుడి తడపో హరి శ్రీ వెంకట విభుడు ఆదిదేవుడి తడపో హరి శ్రీ వెంకట విభుడు గరుడాధీరూఢ గోవింద గోవింద గరుడధ్వజ గోవింద గోవింద కళ్యాణాద్భుతకాత్రాయ காமித்தார்த்தப்பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே மங்களம் என்று இதோ திருமலையப்பனை சேவிப்போம். கருட வாகனத்திலே பௌர்ணமி நன்னாளன்று கருட சேவையை சேவிப்போம். அருந்தவசியான வசிஷ்ட மாமுனிவரும் அவரது மனைவியாக அருந்ததியும் சித்தத்தை திருமாலின் வேத கமலங்களில் பதிய வைத்து நித்தம் நித்தம் ஸ்ரீமன் நாராயணனை ஆராதனை புரிந்து வந்தனர். ஒரு நாள் அருந்ததி வசிஷ்டரை அணுகி, சுவாமி, ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தவம் இருப்பதற்கு உகந்த திருத்தலம் எங்குள்ளது என்று திருவாய் மலர்ந்து அருளுதல் வேண்டும் என்று கேட்டாளாம். அருந்ததி, ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி உள்ள அஞ்சனாத்ரிதான் தனது தவத்திற்கு ஏற்ற இடம். நான் முகன் அம்மலையின் அருமைகளையும் பெருமைகளையும் அங்குள்ள தீர்த்தங்களின் விசேஷங்களை பற்றியும் என்னிடம் திருவாய் மலர்ந்துள்ளார். அங்குள்ள தும்புரு தீர்த்தம் மிகவும் மகிமை பொருந்தியதாகவும் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுவோர் 1000 ஆண்டு காலம் தவம் செய்தாலும் கிடைத்ததற்குரிய பெரும் பலனை பெற்று உய்யும் மார்க்கத்தை அடையலாம். அருந்ததி அகம் மகிழ்ந்தாள். பதியை வணங்கி அஞ்சனாகிரியை வந்தடைந்தாள். தும்பூர தீர்த்தத்தில் நீராடினாள் அருந்ததி. தீர்த்த கரையில் ஓங்கி உயர்ந்த நின்ற ஒரு திந்திரிணி மரத்தடியில் கடுமையான தவத்தினை மேற்கொண்டாள். 12 ஆண்டுகள் தவம் புரிந்தாள் அருந்ததி.
பங்குனி திங்கள் உத்தர நட்சத்திரன்று திருமகள் சமேத்தராய் ஸ்ரீமன் நாராயணன் அருந்ததியின் முன் திருக்கோலம் காட்சி தந்தாராம். அருந்ததி திருமாலின் திருவடியை நமஸ்கரித்து மெய்யுரையே நின்றாள். திருமால் அவளை திருநோக்கம் செய்து, அருந்ததி, உன் தவத்தால் யாமுடம் உவந்தோம், யாது வரம் வேண்டும் கேள் என்று திருவாய் மலர்ந்தார். இந்திராதி தேவர்களும் மகா தபஸ்வியர்களும் போற்றி பணியும் மகாபிரபோ, ஆதி மூலம் பரம்பொருளே, ஸ்ரீமன் நாராயணனே, இது தும்பூரு தீர்த்தத்தில் நீராடுபவர் சகல பாப்பங்களையும் போக்கி கொள்வதோடு பரம பதத்தையும் அடைய வேண்டும். அதுபோலவே இம்மலையின் சிறப்பை பற்றியும் இத்தீர்த்தத்தின் மகிமைகளை பற்றியும் சொல்வோரும் கேட்போரும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று பெருவாழ்வு பெறுதல் வேண்டும். அதுவே அடியவனின் விண்ணப்பம் என்று பிரார்த்தித்தாள். நாராயணன் அருந்ததி கேட்ட வரமளித்து அருந்ததியின் மகிமையை உலகோர் உணரச் செய்தாராம். பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த நாராயணனை, அப்படிப்பட்ட அந்த கோவிந்தனை சேவிப்போம். ஆதிவராக பெருமாளின் திருக்கோயிலினை சுற்றி தேவர்கள் கூட்டமும் தபசியர் கூட்டமும் கடலென பொங்கி வழிந்தது. நாற்புறமும் வெண்பட்டு விரித்தாற்போல் தபசியர்களின் வெள்ளிப்பனி போல் விளங்கிய ஜடாமுடிகள் அடர்ந்து காணப்பட்டன. மங்கையரின் கருங்கூந்தலில் அணிய பெற்றிருந்த பூக்களின் மகரந்த தேனை பருகும் வண்டுகள் ரிங்காரம் இட்ட வண்ணம் சுற்றி கொண்டிருந்தன. ஸ்ரீனிவாசன் ஆதிவராக பெருமானை வணங்கி அவரது திருவருளை பெற்று கருட வாகனத்திலே எழுந்தருளினார். ஸ்ரீமன் நாராயணன் கருட வாகனத்தில் எழுந்தருளிய காட்சியை கண்டு களிக்க கண் கோடித்தான் வேண்டுமல்லவா? திருமேனியில் பட்டு பீத்தாம்பரமும் திருக்கரங்களிலும் அணி மார்பிலும் திருத்தோள்களிலும் வாசனை சந்தனம் பூசி அதன் மீது நவமணிகள் பதித்திய அழகிய ஆபரணங்கள் அணி செய்யப்பட்டிருந்தன. திருச்செவிகளிலே மகர குண்டலங்களும், திரு கைகளிலே கடகங்களும், திருவிரல்களிலே மோதிரமும், இடையிலே நவமணி பதித்த ஒட்டியானமும், திருப்பாதங்களிலே சிலம்புகளும் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருக்கும் வண்ணம் சௌந்தரியத்தோடு ஜெகஜோதியாக பிரகாசித்தன. பிரம்மனும் சிவனும் கலைவாணியும் பார்வதி தேவியும் ஆதிவராக பெருமானின் திருவருளை பெற்று அன்ன வாகனத்திலும் இடப்ப வாகனத்திலும் எழுந்தருளினார். நாரதர் யாழை இசைத்து கொண்டவான மார்க்கத்தில் புறப்பட்டார். சிவகணத்தவர்களும் புறப்பட்டனர். வகுல மாளிகை தங்க பல்லக்கில் அமர்ந்து புறப்பட்டான். இவர்களை தொடர்ந்து புறப்பட்ட அனைவரும் ஆதி வராக பெருமாளை வணங்கி யானைகளிலும் குதிரைகளிலும் பல்லக்குகளிலும் தேர்களிலும் புட்டபுக விமானங்களிலும் புறப்பட்டார். வானத்திலிருந்து பூமழை பொழிந்தது. தேவ துந்திபிகள் முழுங்கின. திங்கெட்டும் வேதங்கள் ஒலித்தன. திருமாலின் திருமண உலா உலகங்களும் வியக்கும் வண்ணம் அழகிய தோற்றம் பொலிவோடு சேஷாச்சலத்தை விட்டு புறப்பட்டது. கந்தவர்கள் திருவீதி எங்கும் நறுமலர்களை தூவிய வண்ணம் முன்னால் சென்று கொண்டிருந்தனர். அரம்பையர் அழகு நடனம் புரிந்தனர். பூத்த கணங்கள் பரமன் புகழ் பாடினர். தவ முனிவர்கள் வேதம் ஓதினர். சந்திரவட்ட குடைகள் வான்வெளியை மறைப்பது போல் நெருங்கி வரவும், பலவிதமான பட்டுக் கொடிகள் இருமரங்கும் அசைத்து ஆடவும், ஆலவட்டங்கள் சாமரைகள் சுழலவும், பல வாத்தியங்கள் ஒலிக்கவும், கோலாகலத்துடன் கடல் போல் திருமண திவ்ய பவனி திரண்டு புறப்பட்டது. எழில்மேவும் திருமண ஊர்வலம் பத்ம சரோவரம் என்றும் திருச்சுகனூரை வந்து அடைந்தது. அங்கு வாசம் புரியும் சுகமுனிவர் மற்ற முனிவர்களோடு நாராயணனை எதிர்கொண்டு அழைக்க பூரண பொற்கும்ப கலசங்களுடன் சென்றாராம். சுகமுனிவர் சிரமீது கரமுயர்த்தி நாராயணனின் திருநாமத்தை போற்றினர். சுவாமி, அடியேன் புனிதனானேன். தேவரருடைய திருமண கோலத்தை கண்டு களிக்கும் பெரு பெற்ற நான் தன்யனானேன். என் ஜன்மம் சபால்யமாயிற்று. பெருமான் எமது ஆசிரமத்தில் எழுந்தருளி திருவமுது செய்தருளல் வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம். சுகமுனிவரே, தங்களுக்கு வீண் சிரமம் எதற்கு? நான் ஒருவனாக இருந்தால் பரவாயில்லை. ஒரு படையையே திருட்டு கொண்டு போகிறேனே, எங்களுக்கு பந்தி பரிமாறுவதென்றால் ஆகக்கூடிய காரியம் அல்லவா? மகரிஷியே, தாங்கள் எங்களுக்கு உபசரிக்க வேண்டும் என்று மனதால் எண்ணியதே போதும். என் உள்ளமும் உடலும் பெருவகை கொள்கிறது. 7 லோக்கங்களும் உன்னுள்தானே அடக்கும் நாராயணா. தேவரின் திரு உள்ளங்கணிந்து திருவமுது செய்தால் எல்லா உயிர்களும் திருப்தியடையும். முனிவரான சுகர்
திருமாலை தமது ஆசிரமத்துள் எழுந்தருளச் செய்தார். திருவமுது செய்தருள பலவாறு விண்ணப்பித்தார். மாதவன் மௌனம் சாதித்தார். ஸ்ரீனிவாசனின் மௌனம் கண்டு வக்குல மாளிகை, ஸ்ரீனிவாசா, சுக முனிவரது பிரார்த்தனையை பூர்த்தி செய்தல் வேண்டும். இந்த திருமண வைபவத்திற்கு ஆரம்பத்திலிருந்து அரும்பாடுபட்டு வருகிறார். அவரது விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டியதுதான் நமது கடமை, தர்மமும் கூட. அதனால் மனம் மகிழ்ச்சியோடு அவரது ஆராதனையை பெற்று அவரை ஆச்சரியப்பாயாக என்று கேட்டுக்கொண்டாளாம். தபசியின் வேண்டுகொள்ளும் தாயின் மொழியும் மாதவனின் மனதை மாற்றியது. மாதவன் முகம் மலர்ந்தார். சுக முனிவரின் வழிபாட்டை ஏற்றருளி நருந்தேனும் தினைமாவும் தீஞ்சுவை கனிகளையும் சுவைத்து சிந்தனை குளிர்ந்தார். பரந்தாமனின் அகம் குளிர்ந்ததும் ஈரேழு லோக்கங்களில் அத்தனை ஜீவராசிகளும் பசி நீங்கி வயிறு நிறையா பெற காணப்பட்டன. நாராயணன் திருச்சானூரில் இருந்த தமது ஊர்வலத்தை தொடர்ந்தார். சுக முனிவரும் அவரை சார்ந்த மற்ற முனிவர்களும் ஊர்வலத்தோடு கலந்து கொண்டு நாராயணபுரத்திற்கே புறப்பட்டார். ஸ்ரீனிவாசன் நாராயணபுரத்தின் எல்லையை வந்தடைந்ததும் வருணன் மழை பொழியச் செய்தான். வாயு மந்த மாருதம் வீச செய்தான். நாராயணபுரத்தின் எல்லையிலே நாராயணன் பரிவாரங்களுடன் எழுந்தருளுவதற்காக பிரம்மாண்டமான அழகு மணி மாளிகை அமைக்கப்பட்டிருந்தது. வேத கோஷங்கள் ஒலிக்க இன்னிசை பன்னிசையாக்க நாராயணன் மண்டபத்துள் எழுந்தருளினார். பிள்ளை வீட்டாரையும் பெண் வீட்டாரையும் மகிழ்விக்க பற்பல ஏற்பாடுகளை செய்திருந்தான் ஆகாஷராஜன். அந்த வேடிக்கை வினோதங்களை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினர். நாராயணன் பரிவாரங்களுடன் எழுந்தருளி செய்தி கேட்ட ஆகாஷராஜன் மனைவி தரணி தேவியோடும் ரத கஜ துறக்க பதாதிகள் புடைசூழ வேத விற்பனர்கள் பின்தொடர பூர்ண பொற்கும்ப கலசங்களுடன் திருமாலை எதிர்கொண்டழைக்க புறப்பட்டார். அலங்காரம் செய்யப்பட்ட ஐராவதம் அழகிய மலர் மாலையை துதி கையிலே ஏந்திய வண்ணம் மணி ஓசை ஒலிக்க முன்னே செல்ல தொடர்ந்து ஆயிரக்கணக்கான யானைகள் துதி கைகளில் மாலைகளுடன் அணிவகுத்து சென்றன. தொடர்ந்து தொண்டைமான், வசுதானன், மந்திரிகள், மந்திரி பிரதானிகள் மற்றும் மண்ணுலக மன்னர்கள் பல்லக்குகளிலும் குதிரைகளிலும் யானைகளிலும் அமர்ந்து புறப்பட்டனர். எல்லோரும் நாராயணபுரம் வந்து சேர்ந்தனர். இவர்கள் தங்கி இருக்கும் இடத்திற்கு சற்று தொலைவிலேயே யானையில் இருந்து இறங்கிய ஆகாஷராஜனும் தரணி தேவியும் பூரண பொற்கும்பங்களுடன் முத்துமணி பதித்த நவரத்ன பல்லக்குகளுடன் திருமாலை அடைவரை புறப்பட்டனர். பட்டத்து யானை முன்னால் சென்று நாராயணனின் கழுத்தில் பூ மாலையை அணிவித்து நமஸ்கரித்தது. ஆகாஷராஜனும் தரணி தேவியும் நாராயணனை வணங்கி வரவேற்றனர். யானைகள் திருமாலுடன் வந்தோர்க்கு மாலைகளும் அணிவித்தன. ஆகாஷராஜன் ஸ்ரீனிவாசனை ஊர்வலமாக அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாட்டையும் தொடர்ந்தான். ஸ்ரீமன் நாராயணன் நவமணிகள் பதித்த தங்க பல்லக்கிலே எழுந்தருளினார். விண்ணில் இருந்து கற்பக மலர்கள் மலையென பொழிந்தன. 7 கடல்களும் பொங்கி எழுந்தாற்போல் எண்ணற்ற இன்னிசை கருவிகள் பன்னொலி எழுப்பின. மடை திறந்த வெள்ளம் போல் வந்திருந்த மங்கள மங்கையர் மங்கள கீதம் பாடினர். 7 லோக்கங்களும் கண்டு வியக்கும் வண்ணம் மணமகன் அழைப்பு ஊர்வலம் அழகூற புறப்பட்டது. ஊர்வலத்தில் சந்திரவட்ட குடைகள் வானத்தை முட்டும் வண்ணம் உயரமாகவும் நெருக்கமாகவும் காணப்பட்டன. அநேக விதமான கொடிகளும் கவரிகளும் வரிசை வரிசையாக காணப்பட்டன. இணையற்ற ஆழ வட்டங்கள் இருபுறம் அசைந்தாட கந்தர்வ மகளிர் சலங்கை ஒளியோடு ஒய்யாரமாக நடனமாடி புறப்பட ஊர்வலம் நாராயணத்துள் நுழைந்தது. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த மலையப்ப சுவாமியை இதோ இந்த பௌர்ணமி நன்னாளன்று கருட வாகனத்திலே சேவிப்போம். நாராயணதே நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ, நாரத சந்நுத நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ, நாரத சந்நுத நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ. நமோ
गरुडगमन पङ्कजनाभा परमपुरुष भवबन्ध विमोचना परमपुरुष भवबन्ध विमोचना नरमृग शरीर नमो 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 नरमृग शरीर नमो 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 नरमृग शरीर नमो नमो नारायण ते नमो नमो नारद संनुत नमो नमो नारायण ते नमो नमो नारद संनुत नमो नमो नारायण ते नमो 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 हरि नारायण नारायण हरि नमो 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 हरि नारायण नारायण हरि नमो नमो जलधिशयन रविचन्द्र विलोचन जलरुत भवनुत चरणयुगा हरि नारायण नमो नमो नारायण हरि नमो नमो हरि नारायण नमो नमो नारायण हरि नमो नमो जलधिशयन रविचन्द्र विलोचन जलरुह भवनुत चरणयुगा बलिबन्धन गोपवधू वल्लभा बलिबन्धन गोपवधू वल्लभा नलिनोदर ते नमो 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 नलिनोदर ते नमो 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 नलिनोदर ते नमो नमो नारायण ते नमो नमो नारद संनुत नमो नमो नारायण ते नमो नमो नारद संनुत नमो नमो नारायण ते नमो 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 हरि नारायण नारायण हरि नमो 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 हरि नारायण नारायण हरि नमो नमो आदिदेव सकलागम पूजित यादव कुल मोहन रूपा हरि नारायण नमो नमो नारायण हरि नमो नमो हरि नारायण नमो नमो नारायण हरि नमो नमो आदिदेव सकलागम पूजित यादव कुल मोहन रूपा वेदोद्धर श्री वेंकटनायका वेदोद्धर श्री वेंकटनायक नाद प्रियते नमो 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 नाद प्रियते नमो 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 नाद प्रियते नमो नमो नारायण ते नमो नमो नारद संनुत नमो
వాసనే ఏలుమలయానే గోవింద గోవింద, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்துக் கொண்டிருப்பது இந்த பௌர்ணமி நன்னாள் அன்று கருட சேவை. இதோ திருமலையப்பன் கருட வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை இதோ மாலை வேளையிலே சேவித்துக் கொண்டுள்ளோம். பல்வளம் செறிந்த சோழவள நாட்டை சோழவேந்தன் ஒருவன் சந்திரகிரி என்னும் தலத்தை தலைநகராக கொண்டு அறம் வழுவாது அரோகச்சி வந்தான். இம்மன்னன் மக்களை காப்பாற்றி வந்ததோடு பசு சம்ரக்ஷணையும் செய்து வந்தான். அரண்மனையில் ஆயிரக்கணக்கான பசுக்களை வளர்த்து பூஜித்து பராமரித்தும் வந்தான். பக்தர்களே, இது கும்பஹாரத்திலே சேவிப்போம். ಶರಣು ಶರಣು ಜಯಪ್ರದಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಸತಿನಾಯಕ, ಶರಣು ಸಕಲ ಶುಭ ಪ್ರದಾಯಕ, ಶರಣು ಶಹವರದಾಯಕ, ಶರಣು ಶರಣು ಜಯಪ್ರದಾಯಕ. ತನಯ ಮನೋಹರ ಸ್ವಾಮಿ ಕರುಣಾಸಾಗರ, ವಾರಿನಿಧಿ ತನಯ ಮನೋಹರ ಸ್ವಾಮಿ ಕರುಣಾಸಾಗರ, ಚಾರುತರ ಗುಣ ನೀರಜೋದರ ಶಾಂಗಕರ ದಾಮೋದರ, ಚಾರುತರ ಗುಣ ಶಾಂಗಕರ ದಾಮೋದರ, ಮುಖಧರ ಹಾಸ ಸುಂದರ ಚಕ್ರಧರ ಧೃತ ಮಂಧರ, ಸರಸ ಮುಖಧರ ಹಾಸ ಸುಂದರ ಚಕ್ರಧರ ಧೃತ ಮಂಧರ, ವರದ ಕೇಶವನತ ಪುರಂದರ ವತ್ಸತಲ ನಿಹಿತೇಂದಿರ, ವರದ ಕೇಶವನತ ಪುರಂದರ ವತ್ಸತಲ ನಿಹಿತೇಂದಿರ, ಶರಣು ಶರಣು ಜಯಪ್ರದಾಯಕ, ಶರಣು ಶರಣು ಜಯಪ್ರದಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಸತಿನಾಯಕ, ಶರಣು ಸಕಲ ಶುಭ ಪ್ರದಾಯಕ, ಶರಣು ಶಹವರದಾಯಕ, ಶರಣು ಶರಣು ಜಯಪ್ರದಾಯಕ, ಶರಣು 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 ಶರಣು
శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ